Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான PC டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்மளோட சிஸ்டம் வந்து ஷட் டவுன் அல்லது லாக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு கோடிங்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கெங்கே எப்போ ப்ளேஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ரொம்ப நேரம் எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு வேலை இம்பார்ட்டன்ட் ஒர்க் வரும். ஸோ நம்ம இதையும் விட்டுட்டு போக முடியாது, அதே மாதிரி அந்த வேலைக்கும் போகாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லேப்டாப் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஷட் டவுன் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஸோ அதுக்கான இது சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த கோடிங்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரும் தேவை, ஜஸ்ட் நோட் பேட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கோடிங்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா இல்லை ஏதோ ப்ராப்ளம் வருமானு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நான் வந்து சொல்லிடுறேன். இந்த கோடிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாமே நானே இந்த கோட் பண்ண தான். ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா VBScriptனு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் இதுவும். ஸோ இந்த ஃபோல்டர் கிரியேஷன் டேட் காட்டிடுறேன். ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து August 8, 2018 வந்து இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆனிச்சு. ஸோ அப்போலேருந்து ஒரு 3 மாதம் நான் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம், இந்த கோடிங்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து இந்த கோடிங்ஸில் 3 ஃபேஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் கிரியேஷன், நெக்ஸ்ட் டைம் கன்வர்ஷன், தேர்டு இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ SETங்கிறது கீவேர்ட், ஸோ OBJங்கிறது வேரியபிள் தான். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு OBJ பிடிக்கலாம், வேறு எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து OBJன்னு வச்சுக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை ஸோ VBScript .shell. ஸோ இது பார்த்தீங்கன்னா VBScript லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து VBScript.shell. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் கன்வர்ஷன். ஸோ டைம் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த VBScriptல வந்து டைமோட யூனிட் வந்து மில்லி செகண்ட்ஸ் தான். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஷட் டவுன் ஆகிற மாதிரி அல்லது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷட் டவுன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். பட் எது பண்ணாலுமே டைம் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் யூனிட் வந்து மில்லி செகண்ட்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு செகண்ட்ஸில் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு மினிட்ஸ்க்கான கோடிங் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்புட் பாக்ஸ் தான் இதில் கீவேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இன்புட் பாக்ஸ் என்டர் டைம் இன் செகண்ட்ஸ். ஸோ நான் வந்து செகண்ட்ஸில் பண்ணுறேன். ஸோ எப்படி மினிட்ஸில் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். ஸோ செகண்ட்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை மில்லி செகண்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இன்டர்வல்னு ஒரு வேரியபிள். ஸோ எண்ணில் தான் அந்த செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்டூ 1000. ஸோ வந்து ஒரு செகண்ட்னா 1000 மில்லி செகண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் கன்வர்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதாவது எப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கண்ட்ரோல் பேனல், இது CMD. இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு shutdown ஸ்பேஸ் விட்டு நம்ம /L போட்டோம்னா நம்மளுக்கு லாக் ஆஃப் ஆயிரும். அதே /S போட்டோம்னா ஷட் டவுன் ஆயிரும். இப்போ நான் என்டர் அமுத்தினா என்னோட சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுத்தோம்னா 30 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு CMD ஓப்பன் ஆகி அந்த இது டைப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா obj.run. ஸோ ரன் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் CMD ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். ஸோ ஸ்லீப் கமெண்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த இப்போ 30 செகண்ட்ஸ் கம்முனே இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ் கழிச்சு CMD ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ இன்டர்வல். ஸோ CMD ஓப்பன் ஆயிரும். அதாவது அப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ லாக் ஆஃப் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எது வேணால் கொடுத்துருங்க. ஸோ லாக் ஆஃப் .vbs. ஸோ VBFங்கிறது எக்ஸ்டென்ஷன் VBScript வருது. அது நீங்கள் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா VBS. ஸோ இது ரொம்ப மெயின். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம நார்மலுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனா நம்மளுக்கு CMD ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு CMD வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள். ஸ்லீப் கமெண்ட்ல இது மிஸ்டேக், ஜஸ்ட் வெறும் ஸ்லீப் கொடுக்கக்கூடாது, VBScript.sleep. ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு கோட் பண்ணுறது அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஓப்பன் ஆகும். 1 2 ஓப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதான் கான்செப்ட். இப்போ ஓப்பன் ஆன பிறகு வந்து நம்மளுக்கு இந்த லாகின்க்கு ஷட் டவுனுக்கான கமெண்ட் ரன் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி ஸ்லீப் கொடுக்கணும். ஏன்னா ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு டைப் ஆகக்கூடாது. ஒரு கொஞ்சம் செகண்ட் கழிச்சு டைப் ஆகணும்.
அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் ஸ்லீப் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு டைப் பண்ணணும் obj.sendKeys. ஸோ இதுதான் கீவேர்ட். ஸோ sendKeysல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா shutdown shutdown /l போட்டால் லாக் ஆஃப், அது எஸ் போட்டிங்கன்னா shutdown. ஸோ வந்து நான் இந்த எக்ஸாம்பிளுக்கோசரம் நான் வந்து லாக் ஆஃப் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் நான் எல் போட்டுக்கிறேன். ஸோ லாக் ஆஃப் வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். அதாவது LOGOFF இப்படி கொடுத்தா டேரெக்டாக லாக் ஆஃப் ஆகிடும். இப்படியும் பண்ணலாம், shutdown கொடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு புரியுறதுக்கோசரம், ஏன்னா இது பண்ணால் ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். லாக் ஆஃபும் பண்ணிக்கலாம், shutdown பண்ணிக்கலாம். shutdown பண்ணால் ஜஸ்ட் /s போட்டால் போதும், லாக் ஆஃப்னா /l. இப்போ வந்து இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இப்போ டைப் மட்டும் ஆயிரும், என்டர் வந்துனா தான் நம்மளுக்கு வந்து லாக் ஆஃப் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ என்டர் பட்டனுக்கான கீவேர்ட் sendKeys. ஸோ sendKeysல வந்து // ஸோ என்டருக்கான கீவேர்டு இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் ஆயிரும். என்டர் ஆச்சுன்னா நம்ம shutdown ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஜஸ்ட்டு CPJ கொடுத்து ஒரு 1 செகண்ட் கழிச்சு CPJ கொடுத்து என்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 செகண்ட் கழிச்சு ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு, CPJ வந்துருச்சு, என்டர் கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து கமெண்டில் மட்டும் என்ன மாற்றணும்னா shutdown. ஓகேங்களா? shutdown லாக் ஆஃப். அதாவது இப்போ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்டர் செகண்ட்ஸ் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து லாக் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் செகண்ட்ஸ் போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு shutdown ஆகணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு மொபைல் கேமராவில் காட்டுறேன் நான். ஸோ வந்து செகண்ட்ஸ் வந்து 2 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன், சாரி 5 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா சடன் ஆகும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து வீடியோ கரெக்ட் ஆகிரும், எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு 5 செகண்ட் கழிச்சு சிஸ்டம் வந்து லாக் ஆஃப் ஆகிரும். ஸோ ஓகே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிஎம் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆஃப் ஆகுது. ஸோ லாக் ஆஃப் பண்ணால் சைன் அவுட்னு வரும். ஸோ அதுவே நீங்கள் /s போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா shutdown ஆயிரும். ஸோ வந்து சிஸ்டம் வந்து லாக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் இப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த ட்ரிக்ஸு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தான். நான் கீழே கோடிங்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நான் மறுபடியும் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து கோடிங்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு சின்ன அது மினிட்ஸ் கன்வர்ஷன் சொல்கிறேன்னு சொன்னாலும் அது நான் காட்டிடுறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இப்போ நான் மொபைல் கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இந்த மினிட்ஸ் கன்வர்ஷன் எப்படின்ட்டு. ஸோ எடிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கன்வர்ஷன் தான். இப்போ வந்து நம்ம என்டர் மினிட்ஸில் பண்ணணுமா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அகைன் n பண்ணிக்கோங்க. ஸோ n = n*60 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம 1 மினிட் கொடுத்தோம்னா அது வந்து 60 செகண்டாக கன்வெர்ட் ஆன பிறகு வந்து 60 செகண்டுக்கான மில்லி செகண்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த டைம் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இவ்வளோ சின்ன சிம்பிள் லாஜிக் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.